Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. JNN Institute of Engineering Autonomous Chennai. Join CSC, ANTS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஏன்னா அந்த டேங்கிற ஒரு வேர்டு சாதாரண ஒரு வேர்டு தான் அது. ஆனால் ஒரு போலீஸ்காரன்ட்ட சொல்லும்போது அது எவ்வளோ ஹெவியாகுதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு பப்ளிக் டே சொல்கிறது வேற, ஒரு போலீஸ்காரன்ட்ட டேன்னு சொன்னால் அந்த போலீஸ்காரன் எவ்வளோ தூரம் யோசிப்பான். அதுவே பெரிய இடத்துல இருக்கிறவனோட ஒரு போலீஸ்காரனாக இருந்தான்னா எப்படி இருப்பான் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அந்த ரைட்டிங்குள்ளே இருந்தது. ஒன்று இந்த இடத்துல ஹீரோவை நின்றணும், இல்லை அவங்களை எதுக்கிற இடத்துல நின்றணும். அப்போ தான் அட்லீஸ்ட் கவனிக்கப்படுற மாதிரி இருக்கும். நம்ம பேசுறது, நம்ம பண்ணுற விஷயங்கள் நம்மளை கவனிக்கணும் அப்படின்னா சினிமாவில் என்ன சொல்லுவாங்க, அட்மாஸ்பியர்னு ஒன்று சொல்லுவாங்க. அட்மாஸ்பியர்னா என்னன்னா அப்படி கிராஸ் ஆகி போயிடுவாங்க, இப்படி சும்மா நிற்பாங்க, பின்னாடி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சினிமாவில். அருண் பிரதர் படத்தில் மட்டும் அப்படி ஒன்று இருக்கவே இருக்காது. வந்தாங்கன்னா ஒரு கதையோட வருவாங்க, அந்த கதை இல்லைன்னா உள்ள வரவே மாட்டாங்க, வெளில தான் நிற்பாங்க. ஆனால் அந்த நைட் ஃபுல்லாக அந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணுறது ஒன்று இருக்குல்ல. கரெக்ட். அந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணும்போது ஒவ்வொரு டீமும், இப்போ இன்னொரு விஷயம் சொன்னா சொல்லுவாங்கன்னா, இந்த விஷயத்தில் எதுவுமே நீங்கள் தனியாக தெரியாது, எல்லாமே பிளெண்டாக இருக்கும். நீங்கள் படம் ஆரம்பத்துலேருந்து முடிக்கிற வரைக்கும், முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கும் அவ்வளோ டீப்பாக இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் என்ன கேள்வினா, திலீப் யார்? ஹூ இஸ் திலீப்? நான் தான் கொண்டிருக்கேன், ஆனால் பார்ட் 1ல கொண்டிருக்கேன். ஓகே, அந்த கிழங்கு அந்த விஷயங்கள்லாம் வரும்போதெல்லாம் ரொம்ப முக்கியமான இடம். உங்க கேரக்டரை பார்க்குறப்பே இவ்வளோ ரொம்ப சட்டிலான ஒரு விஷயம் அந்த டேன்னு சொல்லி அதை காமிச்சதுல, பட் வெரி டீப் மீனிங். ஈவன் தோ அது ஒரு சட்டிலாக காமிச்சிட்டாலுமே ரொம்ப டீப்பாக மீனிங் இருந்தது. அதில் உங்க கேரக்டர் அந்த கெத்து குறையவே இல்லை. ஈவன் தான் அவர் கிட்ட நின்னாலும் அப்படியே தான் இருப்பீங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தது உங்களுக்கு. எப்படி இருந்தது இந்த படத்துல ஒரு பார்ட்டா இருந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பெரிய விஷயத்துக்குள்ள வர்றதுக்கு அருணுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், அருண் பிரதருக்கு. பிகாஸ் ஏன்னா அவரால் மட்டும்தான் இது பாசிபிள். ஏன்னா இங்கே இருந்தவங்க எல்லாருமே மிகப்பெரிய ஜாம்பவான்கள். எப்படி சொல்கிறேன்னா, ஆக்டிங்லேயே நான் சொல்கிறது, விக்ரம் சார், சுரேஷ் சார், எஜே சார், இவங்க 3 பேருமே வேற லெவலில் ஒன்று பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்க நடுவில் நம்ம ஒன்று பண்ணுறோம் அப்படிங்கிறது கவனிக்கப்படணும் முதல்ல. அந்த இடத்துல நம்ம இருக்கிறோங்கிறது ஒன்று இருக்குது. இன்னொன்று, இது எல்லாமே ஒர்க் ஆனதுக்கு முதல் விஷயம் அருண்தோட ரைட்டிங். ஓகே, அந்த ரைட்டிங்கில் அது அவ்வளோ டெப்த் இருந்ததுனால தான் நீங்கள் சொன்ன அந்த செட்டிலாக பண்ணால் கூட அவ்வளோ டெப்த்தாக ஒர்க் ஆனதுக்கு அதான் காரணம். ஏன்னா அந்த டேங்கிற ஒரு வேர்டு சாதாரண ஒரு வேர்டு தான் அது. ஆனால் ஒரு போலீஸ்காரன்ட்ட சொல்லும்போது அது எவ்வளோ ஹெவியாகுதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஒரு பப்ளிக் டே சொல்கிறது வேற, ஒரு போலீஸ்காரன்ட்ட டேன்னு சொன்னால் அந்த போலீஸ்காரன் எவ்வளோ தூரம் யோசிப்பான். அதுவே பெரிய இடத்துல இருக்கிறவனோட ஒரு போலீஸ்காரனாக இருந்தான்னா எப்படி இருப்பான் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அந்த ரைட்டிங்குள்ளே இருந்தது. அது ஜஸ்ட்டு அவர் சொன்னதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலே அது ஒர்க் ஆயிரும் அந்த இடத்துல. ஏன்னா அவங்க முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் அதை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கும்போது, விக்ரம் சார்லாம் அந்த சீனப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக அந்த விஷயங்கள் இப்படி பண்ணுங்கள், பொசிஷன் இப்படி பேசணும், என்ன மாதிரி விஷயங்கள் நிற்கிறது. ஏன்னா அவங்களாம் நிறைய பார்த்துருக்காங்க. அவங்களெல்லாம் விக்ரம் சார்லாம் சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் கொண்டு பர்ஃபெக்டாக கேப்சர் பண்ணுவாப்புல. ஓகே, கேமரா எங்கே இருக்குது, லைட்டிங் எங்கே வருது, என்ன பண்ணணுங்கிற வரைக்கும் அவருக்கு பர்ஃபெக்டாக தெரியும். இப்போ நம்ம அந்தளவுக்கு இல்லைனாலும் அந்த கேரக்டர் என்ன பண்ணுமோ அந்த விஷயத்தை சின்னதாக ஒன்று கரெக்டாக பண்ணிட்டா போதும் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. பட் ஆனால் அந்த இடத்துல செம்மையாக ஒர்க் ஆகிடுச்சு. அது அண்ட் ஆன்டகனிஸ்ட் ரோல் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கொஞ்சம் யோசிப்பாங்க. இவ்வளோ பெரிய ஆக்டரோட படத்தில் நம்ம ஒரு ரோல் ஆன்டகனிஸ்ட் ரோல் பண்ணோம்னா கொஞ்சம் திட்டு விழுகோ, மக்கள் கிட்டது அதெல்லாம் இருக்கும். ஸோ அது எப்படி இருந்தது உங்களுக்கு அதை பண்ணணும்னு நினைக்கிறேன்? அது எப்படி, நம்ம சிந்து பாத்துலையும் ஆன்டகனிஸ்டாக தான் பண்ணியிருப்பேன். இல்லை என்னன்னா, ஒன்று விஜய் சேதுபதி நான் சொன்ன மாதிரி தான், ஒன்று இந்த இடத்துல ஹீரோவை நின்றணும், இல்லை அவங்களை எதுக்கிற இடத்துல நின்றணும். அப்போ தான் அட்லீஸ்ட் கவனிக்கப்படுற மாதிரி இருக்கும். நம்ம பேசுகிறது, நம்ம பண்ணுற விஷயங்கள் நம்மளை கவனிக்கணும் அப்படின்னா. இப்போ கரெக்டாக இவங்க கூட நிற்கும்போது தான் நீங்கள் தெரியுது. இப்போ இன்ஃபேக்ட் அந்த இடத்துல நம்ம பார்க்குறப்ப நீங்கள் என்னை ஐடென்டிஃபை பண்ணுறீங்கன்னா அது காரணமே, அந்த இடத்துல காரணமே அந்த நெகட்டிவ்ங்கிற காரணம் தான். ஆமாம், இப்போ பண்ணுறவன் வேண்டாம் அப்படின்னு பார்க்கணுங்கிறது ஒரு வரும்போது, நம்ம நிற்கும்போது அதுக்கு நடக்கிறது காரணம் அது நெகட்டிவ்ங்கிறது தான். அதனால் இன்னொன்று, நம்ம நடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். கரெக்ட். இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இது எல்லாமே ஒரு கதாபாத்திரத்துக்குள்ளே தான் நம்ம பண்ணிட்டு வர போகிறோமே தவிர அந்த விஷயங்களை எவ்வளோ தூரம் கடத்துகிறோம். இப்போ நீங்கள் சொல்கிறது அடிக்கணும் திட்டணுங்கிற அளவு கூட இப்போ இதாக சொல்லுவாங்க, ரஜினி எம்ஜிஆரெல்லாம் எம்ஜிஆர் அடித்தது, நம்பியார் அடித்ததுக்கப்புறம் நம்பியார்லாம் அடிப்பாங்களாம், திட்டுவாங்களாம். ஆமாம், அது காரணம் என்னன்னா அவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ தூரம் இம்பாக்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நெகட்டிவ் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக பண்ணிடுவேன் நான். அது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஆகிடும். ஆமாம். இன்னொன்று, ஆடியன்ஸை கடத்துறது ஒன்று இருக்குல்ல. இப்போ ஹீரோ ஒரு இமேஜை கடத்தி இவ்வளோ பெருசாக வச்சிருப்பாப்புல, நம்ம டப்புன்னு உடைக்கும் போது டப்புன்னு கவனம் நம்ம மேலே ஈஸியாக கிடச்சிடும். ஆமாம் ஆமாம். அதனால நம்மளுக்கு ஒரு கவனம் கிடைக்கிறதுக்கும் அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் நெகட்டிவ் பண்ணுறது. ஆனால் அது கிடைச்சா சந்தோஷம் தான் அது நடக்கிற போது.
அந்த கேரக்டர் ஒரு காப் கேரக்டர் பண்றதுக்குமே வந்து எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். பட் நீங்க ஆல்ரெடி பண்ணிருக்கீங்க. பட் காப் கேரக்டருக்கும் உங்களுக்குமான அந்த கனெக்ஷன் எப்படி வந்துச்சு? அது சித்தா முடிச்ச உடனே சொன்னாப்ல அருண் பிரதர் என்ன சொன்னாருன்னா, தலைவர் திரும்ப அதே மாதிரி வரும், ஆனால் நீங்கள் வேறு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் திரும்ப அதுவே சுற்றி நின்றுட்டு இருக்கும்போது ஆனால் அதில் சொன்னாப்ல முதல்ல கேட்கும்போது மனுஷன் இல்லைன்ட்டாப்ல என்கிட்ட, தலைவர் இதில் ஒன்றும் இல்லை உங்களுக்கு கொடுக்குறதுக்கு, கேரக்டராக பெருசாக இல்லை இதில் அப்படின்ட்டார். ஏன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க, பெரிய பெரிய கேரக்டர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்ட்டார். எனக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. அவர் இது மாதிரி தான் சொல்லுவாப்புல, ஏதாவது ஒன்று சொல்லுவாப்புல, கடைசி நிமிஷத்தில் கூப்பிட்டு ஒன்று சின்னதாக ஒன்று கொடுப்பாரு. அந்த சின்னதாக கொடுக்குறதுல தான் பெரிய விஷயத்தை வச்சுருப்பாரு. சொல்லும் போதே அப்படி தான் சொல்லுவாப்புல, தலைவர் ஒரு சின்னதாக ஒரு ரோல் இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவார். நானும் நம்பிட்டு தான் இருப்பேன். ஆனால் முதல்ல தான் நம்பினேன், இந்த தடவை நம்பலை. சரி ஏதோ ஒன்று இருக்குது, ஆனால் என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை. அது முடிச்சுட்டு வரும்போது தான் நம்மளுக்கு அந்த விஷயமா என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, இது முதல்ல கேட்டப்போ இல்லைன்ட்டு அப்புறம் சின்னதாக ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயத்தோட டெப்த்து அவர் ரைட்டிங்கில் விஷுவல் பண்ணதுனால தான் எனக்கு கொடுத்தாரு அப்படிங்கிறது தெரியுது. இதுவா சின்ன ரோல்? ஆமா அப்படிதான். இல்லை ஆனால் என்னன்னா ஸ்பேஸா பாத்தீங்கன்னா பிரசன்ஸ் ரொம்ப அவர் பிரசன்ஸ் மீன் பண்றாரு. ஆமா பிரசன்ஸ் பண்ணி தான் சொல்றாப்ல அவரு. ஆனா அதோட எஃபெக்ட் அண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அவருக்கு தெரியும். கரெக்ட். ஏன்னா எல்லா கேரக்டருக்குமே அந்த வெயிட்டேஜ் நம்மளால பார்க்க முடிஞ்சுது. எல்லா ஒரு இப்ப ஸ்ரீஜா மேம்ல இருந்து இல்லைன்னா வந்து அவர் பிருத்வி சாரோட அவங்க வீட்டுல வந்து ஒரு லேடி இருப்பாங்கல்ல, விக்ரம் சார் ஸ்டார்ட் பண்ற மாதிரி, அவங்களுக்கும் ஒரு கேரக்டர் வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸ்பேஸ்ன்றதை தாண்டி வெயிட்டேஜ் எல்லாருக்குமே இந்த ஆக்சுவலா அவர் எப்படின்னா, அவரு இந்த ஃப்ரேம்குள்ள ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு கதை இருக்கணும். நீங்க இப்ப சொல்லுவாங்க நார்மலா சினிமால என்ன சொல்லுவாங்க, அட்மாஸ்பியர்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆமா, அட்மாஸ்பியர்னா என்னன்னா அப்படி கிராஸ் ஆகி போயிடுவாங்க, இப்படி சும்மா நிற்பாங்க, பின்னாடி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சினிமாவில். அருண் பிரதர் படத்தில் மட்டும் அப்படி ஒன்று இருக்கவே இருக்காது. வந்தாங்கன்னா ஒரு கதையோடு வருவாங்க, அந்த கதை இல்லைன்னா உள்ளே வரவே மாட்டாங்க, வெளில தான் நிற்பாங்க. அப்போது உள்ளே இருக்கிற எல்லா கதாபாத்திரத்துக்கும் அது இருக்குங்கிறப்போ மெயின் கதாபாத்திரத்துக்கு அது இன்னும் டெப்த்தாக இருக்கும். புரியுது. அது வெறும் காரணம்ங்கிறத தாண்டி அது நம்மளோட கனெக்ட் பண்ணுற ரிலேட்டபிளான விஷயங்கள் நிறைய இருக்கும் அதில். அந்த விஷயத்தில் நான் அதை அந்த இடத்துல நான் சொல்லணும் அந்த விஷயத்தை. ஏன்னா நான் அவர்கிட்டையும் சொல்லியிருக்கேன், மோர் தேன் இயக்குனர், அவர் ஒரு பெரிய ரைட்டர். பன்னியாரும் பத்மினியிலேருந்து இப்போ சித்தா மாதிரி படங்கள் இப்பெல்லாம் சொல்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு, அந்த கதையை அந்த களத்தை இந்த அளவுக்கு ரொம்ப லாபகமாக கையாள முடியுமான்னு கேட்டால் எல்லா இயக்குனராலையும் முடியுமான்னு தெரியல எனக்கு. அது அப்படியே பிக்சரைஸ் பண்ணுறது, விட்னஸ் பண்ணுறது இருக்குல்ல. இப்போ ஆடியன்ஸை வந்து படத்தை பார்க்குறதுக்கு விட்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போ வீரதேஸ்வரன்லேயே அதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, அந்த படத்தை நீங்கள் பார்க்குறதாண்டி விட்னஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஒரு ஈவெண்ட்டையுமே. இப்போ சம்மாவும் நீங்கள் ஒரு வில்லேஜுக்குள்ளே போய் ஒரு ஈவெண்ட்டை நீங்கள் பார்த்தா எப்படி இருக்கணும், இப்போ விருமாண்டியில் ஒரு முக்கியமான ஒரு சீக்வன்ஸ் போகும்போது ஒரு திருவிழா சீக்வன்ஸை பார்த்து போயிருவீங்க. அதே மாதிரி ஒரு முக்கியமான இடத்துல நடுவில் நீங்கள் நின்று பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த சீட் எட்ஜில் உட்கார வச்சு ஃபாலோ பண்ணுறது ஒன்று இருக்குல்ல, அந்த விட்னஸ் பண்ணுற மொமெண்ட் அவர் ரைட்டிங்லேயே அதை அழகாக கொண்டு வந்துட்டாப்ல. அது ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்குமே. அண்ட் இதே மாதிரி உங்கள் கேரக்டர் மாதிரியே ஆனால் இதில் நீங்கள் ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்குல்ல, சேதுபதிலயும் இப்படி ஒரு கேரக்டர் இருக்கும். அதாவது அவருக்கு மருமக மாதிரி அவரு செத்துட்டாருன்னு நினைச்சுக்கோலாம் சொல்லுவார்ல, அதுல வேற மாதிரி இதுல வேற மாதிரி இருந்தது. நானே யோசிக்கிறேன், ஆமா இல்ல அந்த விஷயம் அதுல இருந்திருக்குல்ல. கரெக்ட். நீங்க நினைச்சிருப்பீங்க அப்பா இதுல நல்லவர் அப்படின்ட்டு, அதை கனெக்ட் பண்ணி தெரிஞ்சிருந்தா அவன் கனெக்ட் பண்ற மேட்டர். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ ஒரு ஆடியன்ஸ் ஒரு படம் பாக்குறாங்கிறத தாண்டி ஒரு அனுபவங்கிறத தாண்டி அதை தாண்டி வேற என்னென்ன இருக்குன்னா, நீங்க ஒண்ணு சொல்றீங்க பாருங்க, இப்ப நீங்க யோசிக்கிற விஷயம் நான் யோசிக்கவே இல்லை. இவ்வளவு தூரத்தை கனெக்ட் பண்ணி அந்த ரைட்டிங் கொண்டுட்டு வந்து திரும்ப யோசிக்க வைக்குது இல்ல, அதனாலதான் அந்த டெப்த் அதுல இருக்கு. கரெக்ட். அண்ட் சில டைரக்டர்ஸ் கூட மட்டும் தான் நம்ம போய் அத வேற படத்துல அவர் ஒர்க் பண்ணதை நம்ம யோசிச்சு பார்ப்போம். மேபி சில டைரக்டர்ஸ் வந்து ஸ்டோரி வந்து ரைட் மட்டும் பண்ணி ரைட்டரா வந்து எழுதியிருப்பாங்க அதை. ஸோ அதை போய் பாக்குறப்போ ஓகே இதுல ஒரு ஏதோ ஒரு ரிசம்பிளன்ஸ் இருக்கிற மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு தெரியும். லைக் இப்ப அண்மை சிவம்ல எப்படி நம்ம கமல் சாரோட விஷன் நம்மளுக்கு அடிக்கடி தெரியுமோ, அந்த மாதிரி நிறைய படங்கள்ல அதை நம்மளால பார்க்க முடியும். இது எப்படி சொல்றது, இந்த படத்துல அவங்க எல்லாருமே தெரியுவாங்க. இப்ப நீங்க படமா பாக்குறீங்க, ஓகே நான் டெக்னீஷியனா இந்த படத்துல இருந்ததுனால ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கும் எனக்கு அப்படி எப்படி சொல்றது, மற்ற டீம் எல்லாம் தீயா வேலை பார்த்தாங்கன்னா இவங்க பேயா வேலை பார்த்துருப்பாங்க. அவ்வளோ எப்படி தூங்குறது இல்லை, ஏன்னா நைட் ஷூட், மேக்ஸிமம் நைட் ஷூட் இது. ஏன்னா அது அந்த ஃபுல்லா நைட் ஷூட், அது சில போர்ஷன்ஸ் மட்டும்தான் டேல போயிருக்கும். ஆமா, ஃபிளாஷ்பேக் மட்டும்தான் டே போர்ஷன் போயிருக்கும். ஆப்வியஸ்லி நான் அந்த டே போர்ஷன் அதுல கடைசியா வந்து அந்த ஸ்டேஷன்ல வர்றது மட்டும் நைட் போர்ஷன், அது மட்டும் தான். மற்றதெல்லாம் டே போர்ஷன். ஆனா அந்த நைட் ஃபுல்லா அந்த வேர்ல்டை கிரியேட் பண்றது ஒண்ணு இருக்குல்ல. கரெக்ட். அந்த வேர்ல்டை கிரியேட் பண்ணும்போது ஒவ்வொரு டீமும், இப்ப இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா,
இந்த விஷயத்தில் எதுவுமே நீங்கள் தனியாக தெரியாது, எல்லாமே பிளெண்டாக இருக்கும். நீங்கள் படம் ஆரம்பத்துலேருந்து முடிக்கிற வரைக்கும், முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட ஒர்க்கும் அவ்வளோ டீப்பாக இருக்கும். கேமராமேன் சாரோடது, மியூசிக்கு, எடிட்டிங்கு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்னாலாம் வேற லெவலில் வேலை பார்த்துருப்பாரு. ரியலாக ஒரு திருவிழா, ரியலாக ஒரு வில்லேஜ், நீங்கள் போய் விட்னஸ் அந்த பண்ணிட்டு வான வேடிக்கையெல்லாம் வந்து என்னென்ன கலர்ஸ், அப்பப்போ என்னென்ன சீன் என்னென்ன கலர்ஸ் இருக்கும். ஆமாம் ஆமாம், இவ்வளோ விஷயங்களை அத்தனை டிபார்ட்மெண்ட், இன்னொன்று டிரெக்ஷன் டீமில் இருந்தவங்க எல்லாரும் வெறித்தனமாக வேலை பார்த்தாங்க. ஏன்னா இந்த படத்தோட மொமெண்டம், அந்த ஹைப் வந்து அந்த டீம்லேருந்தே வந்தது தான் அது. கரெக்ட் அது ஏன்னா அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எந்த மனநிலையில் இருக்காங்கன்னு ஒன்று இருக்குல்ல, எல்லாருமே ஏன்னா இவர் அப்படி தான் இருப்பாரு. தூங்குறது இதெல்லாம் எதுவுமே மைண்டில் இருக்காது. நைட்டு திரும்ப பகலில் திரும்ப டே, ஒவ்வொரு டீமையும் ஃபாலோ பண்ணிட்டு இவர் திரும்ப இது எல்லா படத்துலையும் நான் பார்த்துட்டு இருக்கேன் அவர்கிட்ட. இப்போ மோர் தென் இப்போ நம்ம ஒரு ப்ரொஃபஷனுங்கிறத தாண்டி பேஷனேட்டாக ஒன்று பண்ணுறது. ஓகே, விட்னஸிங் சம்மன். அது நான் பக்கத்துல இருந்து பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கும். இந்த மனுஷன் என்ன இப்படி இருக்காரு, பேய் மாதிரி வேலை பார்க்குறாரு. எனக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆயிரும், ஐயோ இவர் மாதிரிலாம் நம்ம வேலை பார்க்கலையே, என்ன நம்ம வேலை பார்க்கணுங்கிற மாதிரி கிரியேட் பண்ணி விட்டுருவாரு. அவர் பக்கத்துல இருந்து பார்க்க அவ்வளோ வேலை பார்ப்பாரு. இட் மீன்ஸ் மென்டலி டயர்டே ஆக மாட்டார், கொஞ்சம் கூட டயர்ட். அது கீப் ஆன். நான் சித்தால கூட ரைட்டிங் சொல்லியிருந்தால, நிறைய வெர்ஷன் எழுதி அந்த கிளாரிட்டி கொண்டுட்டு அந்த வேர்ல்டை கிரியேட் பண்றது. ரைட்டிங்ல அவ்வளோ அந்த மனுஷன் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு பண்றது தான் கிரியேட் பண்றாரு திரும்ப அந்த வேர்ல்ட். கரெக்ட் டைரக்ஷன்ல. அண்ட் அருண் சார் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய டைரக்டர்ஸ் நம்ம பாக்குறப்போ அவங்க ஓகே லவ்வும் எடுப்பாங்க. இப்ப மணிரத்னம் சார் எடுத்தா எல்லாமே, ஆனா உங்களுக்கு பார்த்தோன்னே அந்த ஃப்ரேமை பார்த்தோன்னே ஒரு கேரக்டர் பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் ஓகே மணி சாரோட ஹீரோ ஹீரோயின் இவங்கன்ட்டு. பட் இவரோடதுல வந்து என்னால இவர் தான் வந்து சித்தா படத்தை பண்ணாரா இல்ல இவர் தான் சிந்துபாத் பண்ணாரா, அது கண்டே பிடிக்க முடியல. ஆக்சுவலி அவருக்கு ஒரு மைல் ஸ்டோன் அவரே வச்சு உடச்சி மேலே ஏறி திரும்ப அதே ஒன்று பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஆமா, இப்போ அவர் பக்கத்துல இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் கொடுத்துட்டே இருப்பார். கரெக்ட். அது ஒரு வேலை பார்க்குறப்போ நம்மளுக்கு அந்த தேடல்களை உருவாக்கிட்டே இருப்பாரு. நீங்க அடுத்து ஒன்று பண்ணுங்க, இவால்வ் ஆகுறாருன்றதும் இருக்கு. அவரே சொல்லியிருப்பார்ல, பன்னியாரம் பத்மினி வந்து எனக்கு இப்ப டைம் கிடைச்சா நான் வந்து அதை வேற மாதிரி இன்னும் சூப்பரா, எனக்கு அதுதான் பிடிச்சிருந்தது. கரெக்ட். அது ஆக்சுவலி என்னன்னா இந்த அனுபவத்தோட சேர்த்து வச்சு பார்க்கும்போது அவருக்கு அது இன்னும் சூப்பரா பண்ணிருக்கலாமே அப்படின்னு ஒன்று தோணுது. பட் ஆனா நம்மளுக்கு அந்த அனுபவமே ரொம்ப பெருசா இருக்கு. கரெக்ட். ஏன்னா அது வாழ்க்கையை ஒட்டிய என்ன சொல்றது, நம்ம நிறைய கடந்து போயிட்டே இருப்போம், ஆனா டக்குன்னு கவனிக்க மறந்துருப்போம்ல. அதை போய் நிப்பாட்டி ஒரு மனுஷன் மொத்தமா பிடிச்சி காமிக்கிறாருங்கிறப்போ அது வேற லெவல்ல இருக்கும் அது அந்த ஃபீல். ஆனா ஒரு எங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் ஃபிளெஜ் லவ் ஃபிலிம் வந்தா கூட ஓகே தான். எல்லாருக்கிட்ட இருந்து பீட் பன்னியாரம் பத்தி ஆக்சுவலா என்னன்னா நம்ம அவர்கிட்ட இருந்து வரதை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. படம் மாதிரி தான் அவர் என்ன சொல்றது, அன்பிரிடிக்டட் ஸ்கிரீன் பிளே தான் அவரோடது. என்ன நடக்குங்கிறது யாருக்குமே தெரியும். சித்தாக்கு அப்புறம் திடீர்னு வீரதர சோரனே எதிர்பார்க்காம திடீர்னு இந்த ஜோனல்ல ஒரு படமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு, ஒரு படமா அப்படின்ட்டு. ஆனா எல்லாருக்கும் என்ன கேள்வினா திலீப் யாரு, who is திலீப் அப்படின்றதுதான். ஆக்சுவலி எனக்கு அந்த யாரு தெரியல, போய் சொல்லாதீங்க, உங்களுக்கு தெரியும். சீரியஸா எனக்கே தெரியாதுமா. பட் நீங்க தானே கொலை பண்ணீங்க. கரெக்ட், நான் தான் கொண்டிருக்கேன். ஆனா பார்ட் 1ல கொண்டிருக்கேன், அதனால எனக்கு தெரியல. அது சில பேர் வந்து சில பார்ட்ஸ் எடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் பாட்டை போட்டுட்டு மாத்துறதும் பண்ணுவாங்க. பட் நீங்க அதை பண்ணவே இல்லை. பண்ணாத கொலைக்கு ஷூட் பண்ணாங்களேடான்றது கூட வந்து நான் பண்ணிருக்கேன். ரைட்டிங்ல விஷுவல்ல நான் பண்ணல, ஆனா ரைட்டிங்ல பண்ணிருக்கேன். ஏன்னா இப்போ நான் வரேன் அப்படின்னா இந்த இன்ஸ்பெக்டர் சுதாகரன்ங்கிற ஒரு கேரக்டர் ஒருத்தர் வராரு அப்படின்னா இவர் என்னெல்லாம் பண்ணாருங்கிற அவர் ஒன்று எழுதி வச்சிருக்காருல்ல. இப்ப எழுதி வச்சதை கொண்டுட்டு வந்தா இப்ப நான் ஃப்ரேம்ல உங்கள்ட்ட காமிக்கிறேன். ஓகே, நான் விட்னஸ் பண்றேன் அந்த இடத்த. ஓகே, ஆனா அது பண்ணது ரொம்ப கஷ்டம் இல்ல. ஏன்னா திலீப் வந்து நம்மளுக்கு யாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணல, அவர் என்ன உறவுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது, எதுவுமே நம்மளுக்கு தெரியல திலீப்பை பத்தி. ஆனா அவரோட கொலைக்கு அவர் ரிவெஞ்ச் பண்றாருக்கும் போது நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு அந்த இடத்துல. புரியுதா? எதுவுமே நமக்கு தெரியாது, அந்த திலீப்பு சுத்தின எந்த கதையுமே நமக்கு தெரியாது. அந்த டே அந்த ரீசன் மட்டும் நமக்கு தெரியும், இது மாதிரி பண்ணி இது பண்ணாருன்றது. அண்ட் அதை வந்து அவர் எப்படி, ஏன்னா அது இது வரைக்கும் யோசிச்சு பாரான்னு தெரியல. பட் பார்ட் 1 அவங்க எடுக்கும் போது அந்த திலீப்போட சுத்தி நீங்க கொலை பண்ணதெல்லாம் வரும். அண்ட் அந்த மாதிரி நீ சொன்னதை வச்சு அப்படியே நடந்தா ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் அது யோசிப்பாங்க. இப்போ டீகோடிங்லாம் பண்ணி போடுறவங்கலாம் வந்து நிறைய போடுறாங்க. துஷாரா டைரக்டரை தாண்டி ஒர்க் பண்ற ஆள் யாருன்னா மீம் கிரியேட்டர்ஸ் நினைக்கிறேன். அவ்வளவு டீப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆமா, அண்ட் நிறைய பார்ட் 1ல வந்து பெண்டிங் இருக்கு. அத பத்தி உங்ககிட்ட சார் சொன்னாரா? தலைவர் எதுவுமே சொல்லல, அவதான் சொன்னேன். நானே சர்ப்ரைஸ் எலிமெண்ட் மாதிரி தான் அவருக்கு. கடைசியில இது டாபிக்ஸ் மாதிரி தான் எடுத்து ஏதாவது ஒரு இடத்துல வைப்பாரு, ஆனா வச்சா சரியா இருக்கும். ஆமா, அவர் நான் எப்படி சொல்றதுன்னா எல்லாரும் இயக்குனர் கூட நடிக்கணும், வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஒன்று இருக்கும். நான் இவர்கிட்ட நான் முதல்ல சொன்னது அருண் பிரதர்ட்ட ஒன்று தான், எனக்கு இந்த படத்துல வந்து பெருசா இல்லை சின்னதாலும் சொன்ன ஒரே விஷயம் தான் சொன்னேன். சின்னது பெருசுலாம் ரெண்டாவது, அவங்க படத்துல இருக்கணும்.
ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஏன்னா அது ஒரு உரிமையிலையும் சொன்னேன் நான். ஏன்னா என்னை பற்றி தெரியும் உங்களுக்கு, நான் உரிமையை வேறு யார்ட்டையும் போய் கேட்க முடியாது, அதனால நான் சொன்னேன். ஆனால் அவர் செஞ்சால் சரியாகவும் இருக்கும். அப்படி சரி இல்லைன்னா என்கிட்ட குடிக்க மாட்டார். அதுக்கு நீங்கள் பண்ணாமல் இருக்கலாம் இல்லையா, எதுக்கு பண்ணணும், அதை பண்ணாதீங்க அப்படி தான் சொல்லுவாரே தவிர அந்த விஷயத்தை குடிக்கவே மாட்டார் அவர். ஏன்னா அந்த அளவுக்கு பிளைண்டாக ஒரு ட்ரஸ்ட் அவர் மேலே இருக்கு எனக்கு. ஏன்னா அவ்வளோ பேஷனேட்டாக இருக்கிற ஒரு ஃபிலிம் மேக்கர் அவர். அதனால நான் சொல்கிறேனே, அந்த அளவுக்கு அந்த மனுஷன் லவ் பண்ணுற ரைட்டிங்கு ஒர்க்கு இப்போ அவ்வளோ பேஷனேட்டாக. பிகாஸ் ஏன்னா நம்ம எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம ஒரு தேடலில் இருப்போம், ஒரு பயணிச்சிட்டு இருக்கோம்னு வச்சுக்கலாம் சினிமாவில். நம்மளோட முந்திட்டு ஒரு மனுஷன் என்னடா பேய் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அந்த அளவுக்கு இன்ஸ்பிரேஷன் மோட்டிவேஷன் எல்லா இடத்துலையுமே அவர் வேற லெவல். அவர் நான் ஆக்சுவலாக இன்னொன்று விக்ரம் சார்லாம் நேரில் விட்னஸ் பண்ணும்போது அவர் இருக்கிற உயரமே வேற இடத்துல இருக்குது. ஆனால் ஒரு சீனை இப்போ அவர் அணுகிற விதம் வந்து ஒரு ஒரு டெபியூ ஆக்டர் அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து என்ன பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இந்த மொமெண்ட்டு அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றது. எஸ்ஜே சார்லாம் வெறித்தனமா வேலை பார்த்துட்டு இருப்பாரு. எல்லார்கிட்ட பேசுறப்போ சொன்னாங்க அது வெறித்தனமா இருப்பாரு அவரு. அதாவது எப்படின்னா அந்த கேரக்டருக்குள்ளே இருக்கணும் பாருல, கேரக்டருக்குள்ளேயே தான் இருப்பாரு. அது நீங்க போனீங்கன்னா இப்போ நார்மலாக மற்ற ஆர்டிஸ்ட்லாம் விக்ரம் சார்லாம் சும்மா ஃபன்ல இருப்பாரு, கிண்டல் பண்றது ஜாலியா இருக்கிறது அதெல்லாம் பண்ணுவாரு. சீன் வரும்போது வேற மூட்ல இருப்பாரு. எஸ்ஜே சார் அந்த மூட்லயே இருக்கிற மாதிரியே இருக்கும். நீங்க எங்க நின்று பார்த்தாலும் அந்த ஃபீல்லே தான் இருப்பாரு. நீங்க ஏதோ ஒரு சீன்ல பாத்தீங்கன்னா இப்போ அவர் கூட ஒரு சீன் ஒன்று பண்ண வேண்டியது, சீன் பண்ணிவிட்டு ஆக்சுவலி அந்த சீன் வரல, எடுத்துட்டாங்க. ஆனால் அவர் கூட பர்ஃபார்ம் பண்ணும்போது இந்த ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட் கூட நீங்கள் நியர்பை ஒர்க் பண்ணும்போது அதெல்லாம் இஸ் அ கைண்ட் ஆஃப் பிளெஸிங். ஏன்னா உங்களோட லேர்னிங் அதெல்லாமே நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன். நான் அந்த இடத்துல நடிக்கிறேன், இதெல்லாம் தாண்டி இதை நான் கற்றுக்க முடியாது எங்கேயும் போய் சார் சொல்லிக் கொடுங்க சார். ஏன்னா இந்த படம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறமே நான் அவரை எப்போ பார்த்து பேசுகிறதுக்கான ஸ்பேஸ் கூட. நான் இன்னொரு விஷயம், விக்ரம் சாரோட முதல் படம் சேது, அந்த படம் வந்து நான் படித்த காலேஜில் ஷூட் பண்ணது, கும்பகோணம் கவர்மெண்ட் காலேஜில் தான் சேது படம் ஷூட் பண்ணாங்க. எனக்கு விக்ரம் சாருக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கு, ஒரு ரவுண்ட் மாதிரி ஆர்க் மாதிரி. இவன் தான் பாலான்னு ஒரு புக் இருக்கு, அதுல விக்ரம் சார் அவரோட டெடிகேஷன் பத்தி ஒன்று எழுதியிருப்பாப்புல பாலா சார். அந்த காலேஜில் தான் படம் ஃபுல்லாக ஷூட் பண்ணாங்க. நான் இருந்த டிபார்ட்மெண்ட் நியர்பை டிபார்ட்மெண்ட்ல தான் படம் ஃபுல்லாக ஷூட் பண்ணேன். ஆமா, அந்த படம் பார்த்தப்பெல்லாம் அந்த ஃபீல் இருந்துச்சு. நான் காலேஜ் போயிட்டு இருந்த டைம்ல. இப்போ அந்த அதான் சார்ட்டோட சொல்ல முடியல அந்த மொமெண்ட்லாம், ஏன்னா படம் அவ்வளோ சீரியஸாக போய் எடுத்துட்டு இருந்தாங்க மொமெண்ட்ல. பட் ஆனால் நான் அங்கே ஆரம்பிச்சு இவர் கூட முன்னாடி நின்று நான் நடிக்கிறப்போ அது ஒரு பெரிய ஆர்க் மாதிரி, நம்ம ஒரு மேனிஃபெஸ்டேஷன் கைண்ட் ஆஃப். ஆமா, அது மேனிஃபெஸ்ட் பண்றது நடக்கும். ஆமா, யூனிவர்ஸ்ட்டை நான் எப்போ ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கிற மொமெண்ட் தான் அது. அவர் எப்படிங்க ஒரு நாள் பார்த்துடணும், ஆனால் பார்த்தப்ப நான் பேசவே முடியல. ஒரு மாதிரி ஆமா, நான் படத்துல நடிச்சோங்கிறத தாண்டி இந்த ஸ்பேஸ்ல பேச முடியல. ஆனா மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இது, அவங்க கூட நடிச்சது எல்லாமே டெஃபினட்டா. ஆனா எல்லாருமே சொன்னது என்னன்னா, எஸ்.ஜே. சூர்யா சார் வந்து அந்த மூட்லயே இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப ஸ்பைடர் படத்துக்குலாம் அவரு அப்படியே அந்த சைக் மோட்லயே இருந்திருப்பாரு. நீங்க அது ஆக்சுவலி அது டியூன் பண்ணிக்கிற மாதிரி, நீங்க என்ன வேணுமோ அந்த இடத்துல அவரு மோர் தென் ஆக்டர், ஹி இஸ் தி டைரக்டர், ரைட்? கரெக்ட். அதனால அவருக்கான விஷயங்களை அவர் உருவாக்கிக்கிட்டு அதுக்கான. ஆனா இந்த படத்துல எஸ்.ஜே. சூர்யா சார் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணதுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது. அருண் சார் வந்து இவரை வேற மாதிரி ஒரு ஒரு சட்டில் கிரே காப் வேற ஒரு கோணத்துல காமிச்சப்போ அது வித்தியாசமா இருந்தது. இந்த உலகத்துல எஸ்.ஜே. சூர்யா சார் ஓகே இந்த மாதிரி வில்லேஜ்ல ஒருத்தர் இருந்தா எப்படி இருக்கும். இன்னொன்னு அந்த பார்ட் 1ல இருந்தும் நான் பார்ட் 1ல இருக்கிறப்போ அந்த போர்ஷன்ல வேற மாதிரி இருப்பாப்ல. ஆமா இப்ப இருக்கும்போது வேற மாதிரி இருப்பாப்ல. இதுக்கு நடுவில் என்ன நடந்திருக்குன்னு நமக்கு தெரியாது. அதுக்கு ஒரு பெரிய வேர்ல்டு ஒன்று வச்சிருக்காப்ல. அந்த இதெல்லாம் அவர் கிரியேட் பண்ணி அவர் பர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த விஷயம் ரொம்ப கன்வின்சிங்கா இருந்தது. ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஆமா, அண்ட் பொதுவாகவே வந்து இந்த மாதிரி நிறைய பெரிய ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்றப்போ நம்ம நீங்க சொன்ன மாதிரி கத்துக்கிட்டது அதிகம். லைக் சூரஜ் சார் இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? சூரஜ் சார் வந்து நான் ஆக்சுவலா மிரண்டுட்டேன் ஒரு பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு. பிகாஸ் ஏன்னா அது ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல பண்றாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் டப்பிங் அவரே. ஆமா, டப்பிங் அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியம். பிகாஸ் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க, லாங்குவேஜ் தெரியலன்னா கூட என்ன பண்ணுவாங்கன்னா டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு மேட்ச் பண்ணிடுவாங்க. அது பர்ஃபார்மன்ஸ் இவங்க ஒன்று பண்ணா கூட டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி வேற ஒன்று கொடுத்துருவாங்க. ஆனால் இவரே டப் பண்ணது வந்து ரொம்ப கன்வின்சிங்காக இருந்துச்சு பார்க்குறவங்களுக்கு. இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, மீடியா சைட் இருக்கிறவங்களுக்கு தெரியும். நார்மல் ஆடியன்ஸ் ஒருத்தவங்க படம் பார்த்தாங்கன்னா இவர் மலையாள ஆர்டிஸ்ட்னு தெரிய போதா, வெளியில இருந்து வந்திருக்காங்க தெரிய போதா, மதுரைக்கார ஒருத்தர் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் தெரியும். ஆனால் அந்தளவுக்கு கன்வின்சிங்காக அவர் பண்ணியிருந்தது ரொம்ப சூப்பராக. பிகாஸ் ஏன்னா அவர் பர்ஃபார்மன்ஸை பற்றி நம்ம சொல்ல வேணாம். பிகாஸ் நம்ம மலையாளத்தில் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, அவர் எல்லா ஜானர்லையும் அட்டென்ட் பண்ணியிருக்காரு, பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு ஆன்டகனிஸ்ட் நெகட்டிவ் ஷேடில் ஒன்று பண்ணியிருக்கும் போது அவ்வளோ கன்வின்சிங்காக இருக்குது. ஏன்னா ஒரு ஃபேமிலி மேன் காமெடியன் அப்படியே பார்த்துட்டு இந்த பக்கம் பார்க்கும்போது பெரிய ஒரு வில்லன் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதுவும் விக்ரம் சார் கூட ஆப்போசிட் நின்று சில விஷயம் சீன்ஸ்லாம் மேரி படம் பார்க்கல, அதெல்லாம் சொல்ல முடியாது. அந்த சீன்ஸ்லாம் ஸ்கோர் பண்ணும்போது அவர் ரொம்ப சட்டிலாக அப்படியே அடிச்சுட்டு போகிறாரு அப்படியே தமிழில் பேசிட்டு. ஆக்சுவலாக அவரோட பர்ஃபார்மன்ஸ் நான் ஆக்சுவலாக சீரியஸ் சொல்லணும்னா
மிகப்பெரிய ஃபேன்ஸாக இருக்கிற 3 பெரிய ஆக்டர்ஸ் கூட முன்னாடி நின்னதே பெரிய விஷயமா இருந்தது. கரெக்ட் அதுவே ஒரு பிளெஸிங் தான். சீரியஸ்லி இட்ஸ் a blessing. பாலாஜி அவங்க கூட பேசுறப்பயுமே அவங்க சொன்னது என்னன்னா எல்லாமே வந்து ஒன் ஷாட்ல எடுக்கணும் இல்லையா அது எல்லாத்தையும். ஸோ ரிஹர்சல் நிறைய பார்ப்போம், அதெல்லாம் ரொம்ப மெனக்கெடல்கள் இருந்தது, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் ரிஹர்சலுக்கு அப்புறம் தான் நாங்கள் அதை பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆமாம், இந்த படம் அதான் ஒரு இரவுல நடக்கிற ஒரு விஷயம். ஆனால் அந்த விஷயத்த நீங்கள் பல இரவு சேர்ந்து மொத்தமாக எடுத்துகிட்டு இருக்கீங்கிறப்ப அது மெனக்கடல்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இதில் இன்னொன்று வலுவாக ஜாஸ்தியாக ஆட் பண்ணுற விஷயம் என்னென்னா அந்த சிங்கிள் ஷாட் ஒன்று பெரிய லென்த்தி ஷாட்டு எனக்கு இன்னும் பிரமிப்பாக இருக்குது. அது எப்படி அதை ஹேண்டில் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது சிங்கிள் ஷாட்னு தெரியாது. அது பெரிய ப்ளஸ். அது எப்படின்னா பிளெண்ட் ஆயிருக்கும். நான் சொன்ன விஷயம் இதுதான். என்னன்னா இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக இருந்தது, எல்லாமே பிளெண்டாக இருந்துச்சு. சரியான அளவில் உங்கள் கண்ணுக்கு எதுவுமே உறுத்தாத அளவுக்கு கரெக்டாக இருந்தது. அதனால தான் இப்போ நம்ம அதை பற்றி தனியாக சொல்லலைன்னா அவங்களுக்கு தெரியாது. பார்க்குற நிறைய பேருக்கு இது சிங்கிள் ஷாட்டா சும்மா போய் சொல்லாதீங்கப்பா. ஏன்னா ஒரு ஃப்ரேம் போயிட்டு வர்றது, திரும்ப வர்றது, வேற லொக்கேஷன் போகிறது, மேலேருந்து கீழே வர்றது, நடக்கிறது, இந்த டனல், இதில் எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நான் சொல்கிறது கடைசி ஒரு ஸ்டன்மேனாக இருக்கட்டும், ஒரு சின்னதாக ஓடி போகிற ஒரு ஆளாக இருக்கட்டும், எல்லாருமே அவ்வளோ தூரம் டெடிகேட்டிவாக ஒர்க் பண்ணுவாங்க. அந்த பிளாஸ்டிங்கும் கரெக்டாக நடக்கணும் அந்த நேரத்துல. ஆமாம், இதில் என்ன ஒரு விஷயம், நான் எஸ்ஜே சூர்யா சார் சொன்னதை நான் திரும்ப ரிமைண்ட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு மனுஷன் எவ்வளோ பேஷனட்டாக இருக்காரோ அந்த அளவுக்கு நேச்சர் அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லாரு. அந்த லாங் ஷாட் அப்போ சிங்கிள் ஷாட் அப்போ நடந்த விஷயம் அதுதான். ஏன்னா டைம் முடிஞ்சு போச்சு, லாஸ்ட்டாக ஒரே ஒரு டேக் தான் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணுறதுக்கே பெரிய டைம் எடுக்கிற இடத்துல டக்குன்னு முடிச்சிட்டாங்க அப்படின்னு. அது அவரோட அந்த அளவுக்கு இருக்கிற லவ் தான். நேச்சர் வந்து ஏன்னா எப்போ எதில் நடக்கும் மிஸ்டேக் ஆகுனே நமக்கு தெரியாது இல்லை. பிகாஸ் ஏன்னா ஹியூமன் கரெக்டாக பண்ணிடுவாங்க, மற்ற விஷயங்கள் சரியாக நடக்குமோ நமக்கு தெரியாது இல்லை. அது அவ்வளோ தூரம் பேஷனட்டாக இருந்ததுனால அது நடந்துச்சு. இன்னொன்று பாலாஜி பிரதர் வந்து நான் முன்னாலேருந்தே பார்த்துட்ருக்கேன், நான் கூடவே பார்த்துட்ருக்கேன். சித்தாலையும் ஒர்க் பண்ணியிருந்தப்போ தெரியும். ஆனால் இந்த படத்தில் அந்த மனுஷன் வேறு லெவலில் ஒரு வேலை பார்த்துருக்காரு. எனக்கு அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. நான் படம் முழுசாக பார்த்ததுக்கு அப்புறமேலு அந்த கேரக்டரை ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். எப்படின்னா ஒரு இன்னசென்ஸு, அந்த இன்னசென்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு கேங்ஸ்டர் கூட இருக்கிறீங்க. ஆமாம், அது மொதல் குவாலிட்டியில் நீங்கள் இல்லை. இன்னசென்ஸாக இருக்கிறவங்க எப்படி கேங்ஸ்டராக இருக்க முடியாது இல்லை. ஆனால் அவர் கூட இருப்பார். நான் அது ரொம்ப அழகாக ரைட்டிங்கில் அவர் ஒரு பெருசாக பண்ணியிருந்தார். அது ரொம்ப தத்ரூபமாக கொண்டு வந்தார். பிகாஸ் ஏன்னா சில எலிமெண்ட்ஸ்லாம் படத்தில் பீக் பாயிண்ட்லலாம் வெங்கட் வந்து ஒரு முக்கியமான இடத்துல நிற்பாப்ல. ஓகே, அந்த கிழங்கு அந்த விஷயங்கள்லாம் வரும்போதெல்லாம் ரொம்ப முக்கியமான இடம் முதல்ல கடைசியில் அது விக்ரம் சார் கூட நின்று விக்ரம் சார் பண்றதுக்கு ஈக்குவலா ஒருத்தர் பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ ரொம்ப கன்வின்சிங்கா இருந்துச்சு. கரெக்ட். அந்த ஒரு கார்ல வந்து போய் நடு ரோட்ல நில்ல, அப்பதான் எல்லாரும் பாப்பாங்க. இங்க என்ன அப்படி தெரியும். அதுவும் சேதுபதியில ஒரு காப் வருவார் தெரியுமா, சேதுபதி லிங்கா பண்ணிருப்பாப்ல. அந்த காப் இது காம்போ தான். அது ஃபைல் இல்ல எடுத்துட்டு வரேன், நான் இப்ப எடுத்துட்டு வரவா அப்படின்னு. இல்ல இப்ப வேணா அப்புறமேல எடுத்துட்டு வா அப்படின்னு. அது ஒரு சின்ன காமிக்கல், ஒரு சீரியஸான ஃபிலிம்ல ஒரு சின்ன காமிக்கல். அந்த இன்னசென்ஸ் தான். இப்ப அந்த இன்னசென்ஸ் வந்து ஹியூமர் ஆகிறதுக்கு ரீசன் என்னன்னா நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். பிகாஸ் நம்ம நிறைய பேர் அந்த இன்னசென்ஸுக்குள்ள இருக்கிறத அனுபவிக்க முடியும்ல. அந்த விஷயம் ரொம்ப அழகா இருந்துச்சு. அவர் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகா இருந்தது. எனக்கு பார்க்க அது 2 லுக்குக்குமே சொல்றேன், ஃபிளாஷ்பேக் இல்லாம கரண்ட்ல ஒரு லுக்ல இருந்தாப்புல ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. இதுக்கப்புறம் அவர் மனுஷன் வேற லெவல்ல ஒன்று போவாப்புல பாலாஜி. கண்டிப்பா சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்க வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் முக்கியமா லிரிசிஸ்ட் அண்ட் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு அண்ட் ஆக்டராகவும் இருக்கிறது இட்ஸ் a வெரி டஃப் டாஸ்க் தான். பட் அதை நீங்கள் அழகாக ஹேண்டில் பண்ணுறீங்க. எங்களுக்காக வந்து ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். JNN Institute of Engineering Autonomous, Chennai. Join CSE, ANTS, Cybersecurity, VLSI Design, MBA and more. Counseling code 1126. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.